இல்ல, நாட் லைக் தட். நான் நம்ம கம்பெனி, நம்ம பிசினஸ் பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல அபியோட சப்போர்ட் இருந்தா நல்லதுன்னு யோசிக்கிறேன். இதுதான் எனக்கு பிடிக்கல. சின்ன குழந்தை அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மைக்காக அடம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு நீ பண்றது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பையன் தானே. அது நம்ம கம்பெனியோட ஃபியூச்சருக்காக அபி வேணும்னு அடம் பிடிக்கிறது உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசுற அசோக்? அப்பா அம்மா நான் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்னு எல்லாரும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ண பிசினஸ் இது. நம்ம கம்பெனியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லரோட ஹெல்ப் இருந்தாதான் முன்னேற முடியும், சக்சஸ் பண்ண முடியும்னு நீ சொல்ற. தெரியல, பட் உண்மை சொல்லணும்னா எனக்கு அபி மேலேயும் அவ டேலண்ட் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த டெய்லர் கம் டிசைனரை கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்போ உன் நம்பிக்கை தான் சரின்னு நான் ஒத்துக்கிறேன். பண்ணி காட்டுறேன். நிச்சயமா அபியை நம்ம கம்பெனிக்கு டிசைனர் ஆக்கி நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எப்போ? சீக்கிரமே. அதான் எவ்வளவு சீக்கிரம்? போர்ட் மீட்டிங்ல உனக்காக தந்த 15 டேஸ்ல 13 டேஸ் முடிஞ்சிருச்சே. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 டேஸ் தான். just 48 hours. என்ன யோசிக்கிற அசோக்? இந்த 48 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற? என்ன செய்யணும்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 48 ஹவர்ஸ் முடிஞ்சிடும் அசோக். போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் உன்னை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அசோக். ப்ளீஸ் அசோக், நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ எங்கேயாவது எங்க போ சொல்ற? எங்கன்னு சொன்னா எங்க வேணாலும் போலாம். உன் ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வரதுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். இல்ல, நான் எதுக்காக ஓடணும்? போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு ஜெயிக்கணும் இல்லைன்னா தோக்கணும். ரெண்டுமே இல்லாம நடுவில் என்னால முடியாதுன்னு கையை தூக்குறவன் ஆம்பளையா? கோவப்படாத அசோக். நான் கோவப்படக்கூடாதுன்னு என்கிட்ட இப்படி பேசாத. உனக்கு நான் சொல்றது புரியுதா அசோக்? உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? பார், ஒரு வார்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பார்த்துடணும். தோத்தாலும் ராஜாவா தான் தோக்கணும். ஐ எம் a born king. ஏன் கிரீடம் அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விடாது. இனிமே இதை பத்தி பேசாத. ஐம் சாரி. கொஞ்சம் கோவப்பட்டேன். அபி நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ வருவா, கண்டிப்பா வருவா. வந்த வேகத்திலேயே கம்பெனி விட்டு வெளியில போய் தெருவுல நிப்பா. அதான் என் பிளான். இந்த அனாமிகா முன்னாடி அந்த அபி எல்லாம் சின்ன பேபிடா. என்னக்கா பண்ணலாம்? எப்பவும் நீ சொல்றத கேட்டு வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க நாங்க. இப்பவும் நீயே சொல்ல அபி, என்ன பண்ணலாம்? தெரியலக்கா, புத்தியெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. இந்த கடை
கடையை விட்டா வீடு, இது ரெண்டு விட்டா வேற எனக்கா தெரியும்? எங்களுக்கும் அவ்வளவுதானக்கா தெரியும். இனிமேலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லாம சொல்றியா அபி? இனி என்ன இருக்கு கணேசா? கடையே இல்ல. வெளிய விசாரிங்க, நல்ல கடையா இருந்தா வேலைக்கு சேருங்க. என்ன அபி, விட்டா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவ போல இருக்கு. என்ன செய்யறதுக்கா? நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் மிஷின் சத்தத்திலே இருந்தவனா, அந்த மிஷின் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் அம்மா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். சத்தம் இல்லாம காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. மனசை விட்டுறாத அபி அக்கா, எல்லாம் சரியாயிடும். எப்போ? சீக்கிரமே நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் சரியாயிரும் அபி. கண்மூடித்தனமான நம்பிக்கை கணேசா. இப்போதைக்கு என்னால ஒண்ணுதான் செய்ய முடியும். அபி, இந்தாங்க. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இத 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல வர பணத்தை வச்சு குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க. அபி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோவப்படாதீங்கக்கா, புடிங்க. நாளைக்கு மறுநாள் மாசத்தோட 2வது வெள்ளிக்கிழமை ஜெயில இருக்கிற உங்க வீட்டுக்காரரை போய் பார்க்கணும். செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக உன் வலையில கழட்டி தருவியா? பொட்டு தங்கத்தை கூட விட்டு வைக்காம அத புடுங்கிட்டு போய் நாங்களா நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறியா? புரிஞ்சுக்கோங்கக்கா, கஷ்டம் வந்தா உதவுறதுக்கு தான் நம்ம கழுத்துலயும் காதுலயும் நகை போடுறோம். புடிங்க, வாங்கிக்கோங்கக்கா. அக்காக்கு நிஜம் புரிய மாட்டேங்குது, நீ வாங்கிக்கோ. கணேசனை கூட கூட்டிட்டு போய் இதை வித்துட்டு வா. முடியாதுக்கா. வாங்கிக்கோ தானோ. முடியாதுக்கா, வற்புறுத்தாதக்கா. அக்கா என்ன பண்றீங்க? இந்தா இதையும் புடி. அக்கா, கணேசா, இதையும் சேர்த்து வித்துட்டு வா. அக்கா என்ன பண்றீங்க 2 பேரும்? இருக்கிற நகையை கழட்டி தரீங்க. கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தான் நகை போடுறோன்னு இப்ப நீ தானக்கா சொன்ன. அதான்க்கா செய்யறோம். வித்தா எல்லா நகையும் சேர்த்தே விக்கலாம்க்கா. அபி, எங்களுக்கெல்லாம் பெருசா எதுவுமே தெரியாத. நீயே கணேசனை கூட்டிட்டு போய் நகையை வித்துட்டு வந்துரு. என் கோவத்தை கிளப்பாதீங்க. 2 பேரும் நகையை கையில எடுங்க. எடுங்கக்கா. தனு, எடு. இந்தா அபி. என்னால முடிஞ்சது இதுதான் அபி, இதையும் வச்சுக்கோ. இதை விட உயிர் போற கஷ்டம் வந்தா கூட நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டேன் அபி. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு கை சாதம் எனக்கு அள்ளி வைக்க மாட்டியா? அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துருவேன் அபி. ஒரு வேலை கூட செய்ய தெரியாதவனை கூட பிறந்தவன் மாதிரி பார்த்துக்கிட்டேன். உன்னை விட்டுட்டு நாங்க எல்லாரும் எங்க போவோம் அபி? அதத்தான் அபி நானும் சொல்றேன். உங்க அம்மா கிட்டதான் நானும் இந்த தையல் வேலையை கத்துக்கிட்டேன். நீ உன் 12 வயசுல கத்திரிக்கோலை கையில பிடிச்சப்பதான் நான் முழுசாவே டைலர் ஆனேன். இந்த கடை உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் அபி.
உன்னை விட்டுட்டு நாங்களாம் எங்க போவோம்? அபி டெய்லரை தவிர இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை செய்ய என்னாலையும் முடியாது. கையில இருக்கிறத வச்சு முதல்ல மறுபடியும் கடைய ஆரம்பிக்கலாம். அபி, நாங்களும் உன் குடும்பம் தானே. நீ தனியா கஷ்டப்படுறப்ப தள்ளி நின்னு அதை நாங்க வேடிக்கை பார்ப்போமா? கஷ்டப்பட்டா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்போமே. மாமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அது சரியாயிடும் மாமா. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும். இருக்கிறது 2 நாள் தான் அசோக். உனக்கு என்ன பிரச்சனை? அதை முதல்ல சொல்லு. மாமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன பிரச்சனை. உன் போஸ்டிங்கே பிரச்சனை. இன்னும் 48 ஹவர்ஸ்ல இந்த எம்டி போஸ்ட் உன்கிட்ட இருக்குமா இல்லையாங்கிறதே பிரச்சனை. உனக்கே தெரியும் அசோக், இந்த பிசினஸ்க்காக வெளியில இருந்து வேலை பண்றவன் நான். எதையும் செய்வேன், உனக்காக எல்லாத்தையும் செய்வேன். அந்த பொண்ணு யாரு? அதை கூட நான் விசாரிச்சிருப்பீங்களா மாமா? அதை நான் பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சதை நீ செய், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். மாமா, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிசினஸ்ல இந்த கம்பெனி சந்திக்கிற கடைசி பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். இருக்கணும். என்ன செய்ய போற? தெரியல மாமா. ஆனா அதுக்கு என்ன செய்யணுமோ அது யாருக்கும் பாதிப்பு இல்லாம சரியா செய்வேன். சும்மா வாயை வச்சுட்டு பேசாம இருக்கானா ராஸ்கல்? போலீஸ்கிட்ட பேசி தேவையில்லாம அடி வாங்கிட்டாமா. நானா பேசினேன், நானா அடி வாங்கினேன். என்னாலதான் இதெல்லாம். சாரி ரகு. சாரி மாமா. நீ என்னமா தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்கு? ராஸ்கல், ஒயிரானிக்கு இழுக்கிறப்ப வேண்டாம் தப்புன்னு சொன்னேன். இல்ல யாருக்கும் தெரியாமாவது இழுத்துருக்கோன்னு. ஆமா, இவர் அப்படியே மன்னர் பரம்பரை. உயர மேல போடாம அப்படியே கீழே போட்டேன். ரகு, விடு ரகு. சூடா டீ வந்தாச்சு. சும்மா நிக்காம அந்த டம்ளர் எடு. எல்லாம் பாரு சும்மாவே துணியில கொட்டிடாத. கொட்ட மாட்டேன். இந்த கிளாஸ்ல எல்லாரும் ஊத்து. பாரா, எடுத்து கொடு. ஐயா கொடு. ஏய் பார் யூ. மாமா, கரண்ட் லைன் மறுபடியும் தரமாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி தந்தாங்க? மா, காசு இங்க எல்லா வேலையும் செய்யும். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில்ல. அமைதியா உன் வேலையை செய்யுமா. அப்புறம் முதல்ல சாமியை கும்பிட்டு இவனுக்கு கொஞ்சம் தின்னூறு வச்சு விடுமா. அப்போவாது புத்தி வருதான்னு பாப்போம். அபி, முதல்ல அவருக்கு திருநீர் வை. ஏய், என்ன திட்டாம இருக்கிறதுக்கு சாமி நல்ல புத்தியை கொடுக்கட்டும். உங்க 2 பேர் சண்டையில கூட அன்பு இருக்கு மாமா. இன்னைக்குதான் எனக்கே அது புரியுது. அபி, எனக்கே இப்பதான் புரியுது அபி. இல்லனா இவர் பேசின பேச்சுக்கு என்ன கொண்டு இருப்பியா? குறைஞ்சபட்சம் பிளானாவது பண்ணிருப்பேன். ஓ, பாத்தியாம்மா, அப்பா மேல இருக்கிற அன்பையும் பாசத்தையும். சரி வாங்க மாமா, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். டேய், சாமி கும்பிடுற அப்போ நல்ல புத்தி வருது. அபி, ராணி அக்கா,
வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அபி. என் பொண்ணுக்கு கல்யாணம், அவசர கல்யாணம் வேற. நாளைக்கு மறுநாள் காலையில முகூர்த்தம். அதுக்குள்ள ஜாக்கெட் தைக்க முடியுமா? அக்கா, அபி டெய்லர் கிட்ட வந்துட்டு முடியுமான்னு கேக்குறீங்க? ஆர்டர் கொடுங்கக்கா. அளவு ஜாக்கெட் இருக்குல்ல? இருக்குமா? இந்தா அபி, இதுல அளவு ஜாக்கெட்டும் துணியும் இருக்கு. சரிக்கா. வரேன்க்கா. வரேம்மா. போயிட்டு வாங்க. தனம் இந்தா. கொடுக்க. வாப்பா வாப்பா, சீக்கிரமா வா. நிறுத்து. சீக்கிரம் தோண்டு. பாருங்க. ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க, வெளியே வாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. கடைக்கு சீல் வைக்கணும். என்னது சீல் வைக்கணுமா? யோ, ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க. தம்பி, ஆள் தெரியாம பேசாதீங்க. we are from PWD. இந்த இடத்துல கடை இருக்க கூடாது. இங்க கவர்மெண்ட் பாலம் கட்ட போகுது. பாலம் கட்டுறீங்களா? ஏங்க அப்பப்ப யாராவது வர்றீங்க, பாலம் கட்டணும் அது இதுன்னு சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கீங்களே. காசு கொடுத்தா விட்டுட்டு போயிடுறீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு கையில காசு இல்ல, 2 நாள் கழிச்சு வாங்க தர்றேன். ஹலோ சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? காசை வாங்கிக்கிட்டு கடமைக்கு துரோகம் பண்ற ஆள் மாதிரி தெரியுதா? சொல்றது கேட்கலையா? கடைக்கு சீல் வைக்கணும். முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. சார் நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? ஏன் சார் எப்ப பாரு எங்களே குறி வச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க? இத பாருமா, புரிஞ்சுக்க. நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். விடலன்னா நாங்க போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம். சார், இந்த இடம் எங்க பூர்வீக சொத்து. அதுவும் நாங்க கலெக்டர் வரைக்கும் போய் மனு கொடுத்து அவரும் அதை சரி பார்த்து எழுதி தந்தது சார். எங்க கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, நீங்க வேணா பாருங்க. இங்க பாருங்க, எங்க அனுமதி இல்லாம ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. அதே மாதிரி எங்க கிட்டயும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, பாக்குறியா? பாரு. இது சாமி பிள்ளைங்கிறவரோட பூர்வீக சொத்து. இந்த தாத்தாவுக்கு அனுபவிக்கிறதுக்காக பட்டாவா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இது. இங்க இருக்கிற வீடு வரைக்கும் தான் உண்மையான பட்டா இருக்கு. இந்த கடை ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. ஆமா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா வீட்டு சொத்தை எல்லாரும் அனுபவிக்கிறது பேயா அலையறீங்களா? ஏங்க, இந்த சொத்தை நானா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அரசாங்கம் சொல்லுது, நான் செய்யறேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சரி, எதுவும் பண்ணாதீங்க சார். அம்மா, நான் அரசாங்கத்தோட கடைநிலை ஊழியர். என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ கவலைப்படாத அபி. என்ன மீறி எந்த கடநிலை கடன்காரனாலையும் இந்த கடையை எதுவும் செய்ய முடியாது. அப்பா, இப்பவே நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இவங்களாம் நாமளான்னு பாத்துடலாம்ப்பா. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? நத்திங் சார், எல்லாத்தையும் போட்டு சீல் வைக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சார், இது வெறும் கடை இல்ல சார். உள்ள இருக்கிறது வெறும் மிஷின் கிடையாது சார். எல்லாமே என் உயிர் மாதிரி சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். தயவு செஞ்சு கடைக்கு பூட்டு போடாதீங்க ப்ளீஸ் சார். இது ஏன் டியூட்டிமா. நான் எந்த உதவியும் செய்ய முடியாது, உதவி செய்யவும் கூடாது. சார், நீங்க பெரியவங்க சார். ப்ளீஸ் சார், கடையை மட்டும் விட்டுருங்க சார். எங்க உங்களுக்கு கடைக்கு தானே சீல் வைக்கணும். கடைக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சீல் வச்சுக்கோங்க. ஏய், கடை கூட அவங்களால எப்படி சீல் வைக்க முடியும்? நம்ம சொத்துன்னு பத்திரம் தெளிவா இருக்குதுல்ல, ஏன் என்ன பண்ண முடியும்? என்ன இன்னொரு இடம் ஸ்டேஷன் கூட்டு போய் அங்க வச்சு எங்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுக்கற பிளானா? யோ, என்னது யோவா? கையை நீட்டி காசு வாங்கினல. லாயர் கொடுத்ததையும் பார்த்தேன், நீ வாங்கினதையும் பார்த்தேன். எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கேஸ் போட்டு கோர்ட்ல பாத்துக்கோங்க. அது வரைக்கும் வேணும்னா இந்த கடையை இடிக்காம இருக்க முடியும். ஆனா சீல் வைக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு கடை வேணும்னா மேல் இடத்துல பேசி ஏதாவது பொருளை மட்டும் தரலாமான்னு பாக்குறேன்.
சார் இந்த டைலர் ஷாப் பொருளெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கடையை சீல் வைக்கலாமா? ஓகே சார், எல்லா பொருளும் உள்ளேயே இருக்கணும். நான் அப்படியே சீல் வைக்க போறேன்.